அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான சிறப்பு. அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் தான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்த இருக்கிறாங்க. இந்த அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய நாட்களில் நீங்கள் பௌர்ணமி தின வழிபாடு செய்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் வீட்டு பூஜை அறையில் எந்த முறையில் வழிபட்டா வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்கும், வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலைத்திருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைத்திடுங்க. முழு பிரகாசத்தோடு ஒளி வீசக்கூடிய சந்திர பகவானே இந்த நாளை தரிசித்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்ந்துடுங்க. அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனையும் இந்த நாளை வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அளவில்லாத மகிழ்ச்சியை பெறலாம். பௌர்ணமி தினத்தில் நீங்கள் அன்னை தேவி பராசக்தி வழிபடுவதும் சத்யநாராயண பூஜை செய்வதும் சிறப்பான பலனை தேடித்தரப்போகுது. இந்த பௌர்ணமி ஒளிமயமான நாளில் அம்பிகைக்கு பூஜை செய்து வழிபட்டிங்கன்னா தேவியினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்திருங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கோவிலும் சரிங்க வீட்லேயும் விளக்கேற்ற வழிபாடு செய்தீங்கன்னா மிக சிறந்த பலன்களை பெற முடியும். இந்த நாளில் எப்படி நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சந்திர பகவான் உதயாகக்கூடிய நேரத்தில் இந்த பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. இந்த சத்யநாராயண பூஜைன்னா காக்கும் கடவுளான நாராயணனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பூஜை வழிபாட்டு முறைங்க. பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை எடுத்து வைத்துக்கோங்க. பெருமாள் எடுத்த அவதாரங்களில் ஒன்று தாங்க இந்த சத்யநாராயண அவதாரம். திருமணம், வீடு, மனை வாங்கும்போது, திருவிழான எல்லாவித நல்ல காரியத்திற்கும் முதல்ல நாம் செய்யக்கூடிய பூஜை தான் இந்த சத்யநாராயண பூஜைங்க. அனைத்திலும் நீங்கள் வெற்றி கிடைக்க வேணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த பூஜையை தவறாமல் செய்து பாருங்கள். நீங்கள் இந்த பூஜையை எப்படி செய்யணும்னா, பூஜை செய்யும் முன்னாடியே வீட்லேயும் சரிங்க வாசல்லையும் கோலமிட்டுருக்கணும். மாயிலை தோரணம் நிச்சயம் கட்டி அலங்காரம் செய்துடுங்க. இந்த பூஜை செய்யும் நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் குளித்துட்டு சந்திரன் உதயம் ஆகக்கூடிய நேரத்தில் தான் பூஜையை செய்ய நீங்கள் ஆரம்பிக்கணும். வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலை படங்களுக்கு நீங்கள் பூக்களால் அலங்கரித்துட்டு விளக்கேற்றி வைத்து பூஜையை தொடங்குங்க. முதல்ல விநாயகருக்கு பூஜை செய்யணும். பின்னர் பார்த்தீங்கன்னா நவகிரக பூஜை செய்துட்டு பின்னர் தாங்க சத்யநாராயண பூஜையை செய்யணுமா. இந்த பூஜையை செய்யக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய குறை எதுவோ இல்லைன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை நிச்சயம் அந்த பெருமாளிடம் வேண்டிக்கோங்க. பின்னர் தூப தீப ஆராதனை காட்டி பூஜையை நீங்கள் செய்திடுங்க. சத்யநாராயண பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் புத்திர பாக்கியம், பட்டம், பதவி, புகழ், செல்வம், அதிகார, அந்தஸ்துன்னு அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக்கிடுங்க. பல அருள் தரக்கூடிய வழிபாட்டு முறை தாங்க இந்த சத்யநாராயண பூஜை. இந்த பூஜையின் போது பார்த்தீங்கன்னா நாராயணுக்கு நீங்கள் பிடித்தது பால் பாயாசமோ பாசிப்பயிரோ கஞ்சியும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் பூஜை செய்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடந்துடுங்க. கடவுளுடைய அனுகிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் சந்திர பகவானுக்கு பூஜை செய்வது போல் வீட்டில் வெளியே சந்திரன் தெரியக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு வெள்ளி இல்லைன்னா அகல் விளக்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வைத்து சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, வெள்ளை தாமரை இதில் ஏதாவது பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு சிறு தாம்பாளத்தட்டில் வாழைப்பழம், பால் கற்கண்டு செய்த பொங்கல்னு பால் பாயாசம் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்து வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வ நிலை உயர்ந்துடுங்க. நீங்கள் நினைத்தது அனைத்தும் பார்த்தீங்கன்னா அந்த சந்திர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான அன்னாபிஷேகம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் அமையிருக்கு. இந்த நாளில் எப்படி வழிபடுவதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நடத்தக்கூடிய மிக உயர்வான அபிஷேகம்னா அது அன்னாபிஷேகம் தாங்க. இதுவும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் நடக்க இருக்குது. ஒரு முறை தரிசனம் செய்தாலே கோடி முறை நீங்கள் சிவ தரிசனம் செய்த புண்ணிய பலனை இந்த அன்னாபிஷேகம் உங்களுக்கு கொடுத்துடும். இந்த ஐப்பசி அன்னாபிஷேகத்துடைய சிறப்பு என்ன, இந்த நாளில் என்ன விஷயத்தை செய்தால் உங்களுக்கு
புண்ணிய கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐப்பசி மாதத்தில் அமைந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவ ஆலயங்களும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தாங்க சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் சிவ வழிபாட்டிற்கு சிறப்பான மாதமாக அமையும். ஆனால் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளை அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. அந்த வகையில் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலனை பெற முடியும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சுத்தமான பச்சரிசியை குலைவாக வடிச்சிட்டு அதை நன்கு ஆற வைத்து பிறகு நீங்கள் அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானுடைய லிங்க திருமேலியில் முழுவதையும் போர்த்து விடுங்க. அதோடு காய்கறிகள் பழங்கள்னே கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்க. இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடத்தக்கூடிய அன்னாபிஷேகம்னு சொல்லுவாங்க. அன்னாபிஷேகனால சிவபெருமானுக்கு சாத்தக்கூடிய ஒவ்வொரு அன்னத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகங்க. இதனால் ஒரு அன்னாபிஷேக தரிசனத்தை பார்த்தீங்கன்னா கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைத்ததோ அதோடு அவரின் தலைமுறையுடைய தரித்திரமும் நீக்கப்படும் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த நாளில் சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலைன்னா கூட வருடத்துக்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருட்களை அபிஷேகம் நடக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பலன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுங்க. கார்த்திகை மாத சோமவார திங்கக்கிழமையில் செய்யக்கூடியது கங்கா அபிஷேகம்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த சிறப்பான அபிஷேகத்தை போல தாங்க இந்த பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை தரும். ஈசன் உலக உயிர்களை அன்னத்திற்கு படியெழுந்த தினமாக இந்த நாளை புராணத்திலிருந்து இன்று வரையுமே நம்ம கொண்டாடுறோம். பட்ட சிறப்பான பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினமாக இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அமைந்திருக்கு. அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் படிப்படியாக நீங்கிடுங்க. பௌர்ணமி நாளே நம்ம நினைவுக்கு வருவது முழு நிலவும் தான். இந்த நாளை வீட்டிலே வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கும் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. பௌர்ணமி நாளை நம்ம பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா விசேஷமான பலனை பெறலாம். செல்வம் சம்மந்தமான பூஜைகளாக இருந்தாலும் சரிங்க, ஆரோக்கிய சம்மந்தமான பூஜைகளாக இருந்தாலும் இந்த நாளில் செய்தீங்கன்னா அதிக பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த சிறப்பான பௌர்ணமி தினம் தாங்க வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வருகின்ற பௌர்ணமி விசேஷ பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. அதனால் இந்த நாளில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பரணி அஸ்வினி நட்சத்திரம் இணையக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் நீங்கள் அம்பிகைக்கு கருப்பு வஸ்திரத்தையும் முத்தாபரணமோ அணிவித்து வழிபாடு செய்திடுங்க, ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்ட அனைத்து காரியங்களும் வெற்றி பெறுங்க. அத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். சிவனுடைய பரிபூர்ண அருளும் கிடைத்திடுங்க. சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய இந்த நாளை நீங்கள் சிவபெருமானை நினைத்து மனதார விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டிய அனைத்தையும் அந்த சிவபெருமானுடைய அருளால் நிச்சயம் கிடைத்திடுங்க. இந்த நாளில் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே நீங்கள் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைத்து வழிபட்டாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த நாளில் தவறாமல் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வாங்க, ரொம்ப நல்லதுங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நாளாக அமையும் போது இந்த நாளில் உணவு உண்ணாமல் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறலாம். திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பாக்கியம் நிலைத்திருக்கும். திருமணமாகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த மாதிரியான கணவன் அமையுங்க. இந்த பூஜையை செய்வதன் மூலம் அம்பிகையினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைத்திடுங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் செல்வம் பெருகிடுங்க. இதனால் இந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறாமல் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா அளவில்லாத பலன்களை பெறலாம். இந்த சிவபெருமானுக்கே உரிய அன்னாபிஷேகம் நிகழ்த்தக்கூடிய இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த சிவனின் அருளால் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த பதிவில் பௌர்ணமி தினத்தில் எப்படி வழிபடலாம், இந்த அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய நாளில் சிவ வழிபாடு எப்படி மேற்கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.